E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஏன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க இடத்துல இருக்கு? கோயில வந்து அண்ணாமலை கோயில சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டு உலக பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இங்கு நாள்தோறும் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்களும் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். அப்படி வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு 14 கிலோமீட்டர் அளவிலான கிரிவல பாதையை சுற்றிவிட்டு ஊருக்கு செல்வார்கள். இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த ஒரு தம்பதி 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் சிலர் கோவில் வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவிலில் பிரியாணி சாப்பிட்டது ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி என்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் கோவிலுக்கு வெளியில் முட்டை பிரியாணியை பார்சல் வாங்கிக் கொண்டு 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிழக்கு திசையில் ராஜகோபுரமும் வடக்கு திசையில் அம்மணியம்மன் கோபுரமும் அமைந்துள்ளது. அங்குள்ள 2 நுழைவாயில்களில் வரக்கூடிய பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் கொண்டு செல்லும் பொருட்களும் பைகளும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படும். அப்படி இருக்கும் போது இந்த தம்பதியினர் பிரியாணியை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிறகு இனி இது போன்று செய்யக்கூடாது என்று கூறி இருவரையும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். அண்ணாமலையார் கோவிலில் கடந்த சில மாதங்களாக வெளிமாநில பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது ஆன்மீக பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இது கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளவுதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதுல போட்டு கொடுத்தாங்க. இதுவா புஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்க தனியாவா சார் கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? ஏன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க இடத்துல இருக்கு? இன்னைக்கு காசு இல்ல, டெய்லி வீட்ல காசு இருக்கு இல்ல. கோயில வந்து அண்ணாமலை கோயில சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்க? அங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே என்ன பண்ணீங்க? இதே ஒண்ணா ஏன் அந்த பாவத்தெல்லாம் ஏத்துக்கிறீங்க? எடுங்க ஏன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க இடத்துல இருக்கு? கோயில வந்து அண்ணாமலை கோயில சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்க? இது வரைக்கும் சாப்பிட்டு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.